வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விருமாண்டி நடிகர் சென்னையை விட்டு ஓட்டம் பிடித்தாரா, பெரிய பாலம் பண்ணை வீட்டில் என்ன செய்கிறார், வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பொல்லாதவன் கதையை வெற்றிமாறன் முதல் பசுபதியிடம் சொன்னாராம். புதிய டைரக்டர் என்பதால் பசுபதி அதை தவிர்க்க, பிறகு படம் வெளியாகி கிட்டடித்ததுமே வெற்றிமாறனை அழைத்து வருத்தம் தெரிவித்துள்ளாராம் பசுபதி. அதன் விளைவாக அசுரன் படம் சான்ஸ் பசுபதிக்கு கிடைத்தது. நடிகன் திரையில் தெரியக்கூடாது, கேரக்டர் மட்டுமே தெரிய வேண்டும் என்பது பசுபதியுடைய தத்துவம் என்று பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு. பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ள பாலாஜி பிரபு, பசுபதி வட சென்னையில் வளர்ந்தவர். 16 முதல் 18 வயதில் அவருக்கு பிரேக் டான்ஸ் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. தெருவில் நடனமாடி பசுபதியை ஒரு கூத்துப்பட்டறையில் சேர்க்க அங்கு நாசருடைய வழிகாட்டுதல் கமலஹாசனை சந்தித்து மருதநாயகம் வாய்ப்பு பெற்றார். அந்த படம் கைவிட்ட பிறகு பல படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்தவர். இயற்கை படத்தின் சார்ஸ்வாத் கேரக்டரில் நல்ல அடையாளத்தை பெற்றார். வெயில் படத்தில் எமோஷன் நடிப்பை, மஜா படத்தில் காமெடியும், படத்தில் கம்யூனிஸ்ட் போராளி கேரக்டரும் சிறப்பாக செய்தார். அதற்கு பிறகு கமலஹாசன் விருமாண்டி படத்தில் கொத்தாளத்தேவன் கேரக்டர் பசுபதியினுடைய கலை வாழ்க்கை மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைந்தது. இவ்வளவு பெரிய ரோலை என்ன சுமக்க முடியுமா? பசுபதி தயங்கிய போது கமல் நம்பிக்கை அளித்து அந்த கொத்தாளத்தேவன் வேடத்தை தந்தாராம். ஆனால் தொடர்ச்சியாக கமர்ஷியல் வில்லன் மாதிரி வேடங்கள் சோர்வடைந்த பசுபதி சினிமாவை விட்டு விலகி போனார் என கமலிடம் சொல்லியிருந்தாராம். உடனே இதை கேட்ட கமல் பசுபதியை பொறுமையாக இருக்க சொல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஒரு பிளாக் காமெடி வேடத்தை தந்தாராம். சார்பேட்டா பரம்பரை படத்தில் ரங்கன் வாத்தியாராக வாழ்ந்து காட்டினார் பசுபதி. வட சென்னையில் வளர்ந்த பாக்ஸிங் சூழலை நேரில் பார்த்த அனுபவம் அவருக்கு நிறைய அந்த படத்தில் கை கொடுத்தது. பொல்லாதவன் கதையை வெற்றிமாறன் முதல்ல பசுபதி தான் சொன்னார். புதிய டைரக்டர் என்பதால் பசுபதி அதை தவிர்க்க, படம் வெளியாகி ஹிட் அடித்ததுமே வெற்றிமாறனை அழைத்து வருத்தம் தெரிவித்த பசுபதி, அதன் விளைவாகத்தான் அசுரன் படம் சான்ஸ் கிடைத்ததாம். நடிகன் திரையில் தெரியக்கூடாது, கேரக்டர் மட்டும்தான் தெரியும் என்பது பசுபதியுடைய தத்துவம். இவ்வளவு பெரிய நடிகராக பிறகு ஆடம்பர வாழ்க்கை விரும்பல, சென்னை நகர இறைச்சலை தவிர்த்து பெரிய பாலத்தில் ஃபார்மஸ் அமைத்து வாழ்கிறார். பெரிய பாளையம் ஒரு கிராமிய சூழலை கொண்ட பகுதியாகும். இங்குதான் ஒரு பண்ணை நிலத்தை வாங்கி அங்கு அமைதியான சூழலில் செட்டில் ஆயிட்டாராம். அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து வேப்பங்குச்சியால் பல்துளைக்கு பறவைகளை சத்தம் கேட்டு இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். நகரத்தில் காலையில் கேட்கும் வாகன காரன் சத்தங்களை பதிலாக அதிகாலையில் கூவும் சேவலின் சத்தம், காக்கை மற்றும் கேட்கும் மகிழ்வதை பசுபதி உண்மையான வாழ்க்கை என்று நம்புகிறார். பண்ணை வீட்டில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து காய்கறிகளை விளைவித்து ரசாயன ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகிறார். ஷூட்டிங் விருது வழங்கும் விழாக்கள் அல்லது முக்கியமான நிகழ்வு இருந்தால் மட்டுமே அவர் சென்னை நகரத்துக்கு வருகிறார். ஷூட்டிங் முடிந்த கையோடு பெரியபாளையம் உள்ள தனது இயற்கை குன்றிற்கு திரும்பிவிடுவார் என்று தெரிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.